சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ஃபோனில் இந்த வீடியோ இப்போ வந்திருக்குன்னா அது வெறும் தற்செயல் கிடையாதுங்க. உங்களுக்கு ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய அறிகுறி தான் இது. இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே விளையாட்டாக போயிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இனிமே நிலைமை மாறப்போகுது. பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்க போகுதுன்னு ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் ஒரு பெரிய ஆபத்தும் காத்துக்கிட்டு இருக்கு. ஆமாங்க, உங்களுக்கே தெரியாத நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நபரால் நடக்கக்கூடாதது எல்லாம் நடக்க போகுது. அந்த நபரை சமாளிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அதை சொல்றதுக்கு முன்னாடி உங்க மேல இருக்கிற அந்த திருஷ்டியும் கெட்ட சக்தியும் விலகணும்னா உங்க குலதெய்வத்தோட பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. குலதெய்வத்தோட பெயரை உச்சரிக்கும் போதே அந்த அரண் உங்களை சுற்றி உருவாக ஆரம்பிக்கும். கமெண்ட் செஞ்ச கையோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிம்ம ராசிக்காரர்களே, உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் பனி போல விலகப் போகும் அந்த பொற்காலம் இதோ பிறந்துவிட்டது. உங்கள் தலையெழுத்தையே மாற்றப் போகிறது. ஆனால் ஒரு நிமிடம், உங்கள் வெற்றியை தடுக்க பார்க்கும் அந்த 3 நபர்கள் யார்? யாரிடம் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டும்? உங்கள் வாழ்க்கையில் வீசப்போகும் அந்த அதிர்ஷ்ட காத்து இத்தகைய மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது. அதை நாம் விரிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பதிவில். சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் இப்போது உங்களுக்கு சாதகமான நிலைக்கு திரும்பி இருப்பதால் உங்கள் வாழ்வில் இதுவரை இருந்து வந்த இருண்ட காலம் மறைந்து ஒரு பிரகாசமான பொற்காலம் உதயமாக போகிறது. குறிப்பாக கிரகங்களின் சஞ்சாரம் உங்கள் ராசிக்கு மிக உன்னதமான பலன்களை வாரி வழங்க காத்திருக்கிறது. முதலில் உங்கள் தொழில் மற்றும் பணிச்சூழலை பற்றி ஆழமாக பார்ப்போம். கடந்த சில மாதங்களாக அல்லது வருடங்களாகவே கடினமாக உழைத்தும் அதற்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த காலங்கள் இனி முடிவுக்கு வருகின்றன. நீங்கள் பணிபுரியும் இடத்தில் உங்களை உதாசீனப்படுத்தியவர்கள் கூட இனி உங்கள் திறமையை கண்டு வியந்து பாராட்டப் போகிறார்கள். நீங்கள் நீண்ட நாட்களாக காத்திருந்த அந்த பதவி உயர்வு இப்போது தானாகவே உங்களை தேடி வரும். மேல் அதிகாரிகளின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். புதிய வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்களின் தகுதிக்கேற்ற உயரிய ஊதியத்துடன் கூடிய நல்ல பணி வாய்ப்புகள் உறுதியாக அமையும். அரசு வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு சாதகமான செய்திகள் வந்து சேரும். சொந்தமாக தொழில் செய்பவர்கள் இதுவரை சந்தித்து வந்த தேக்க நிலையை தாண்டி ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை காணப்போகிறீர்கள். புதிய முதலீடுகள் செய்வதற்கும் தொழிலை விரிவுபடுத்துவதற்கும் இதுவே மிகச்சரியான தருணம். வாடிக்கையாளர்களின் வருகை அதிகரித்து சந்தையில் உங்கள் மதிப்பு பன்மடங்கு உயரும். அடுத்ததாக உங்கள் பொருளாதார நிலையை பற்றி பார்க்கும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது ஒரு ராஜயோக காலமாகும். கையில் காசு தங்கவில்லையே, வந்த வழியே செலவாகிறதே என்று கலங்கியவர்களுக்கு இனி பணப்புழக்கம் சரளமாக இருக்கும். எங்கோ கொடுத்து திரும்ப வராது என்று நீங்கள் கைவிட்ட பணம் வட்டியுடன் உங்கள் கைக்கு வந்து சேரும். பூர்வீக சொத்துக்கள் இருந்த வில்லங்கங்கள் விலகி அதன் மூலம் உங்களுக்கு பெரும் லாபம் கிடைக்க போகிறது. கடன் தொல்லையால் நிம்மதி இழந்தவர்களுக்கு வரப்போகும் இந்த உபரி வருமானம் பெரிய ஆறுதலை தரும். கடன்களை முழுமையாக அடைப்பதற்கான வழிகள் பிறக்கும். இனி யாரிடமும் கை நீட்டி பணம் கேட்கும் நிலை மாறி மற்றவர்களுக்கு உதவி செய்யும் நிலைக்கு நீங்கள் உயர்வீர்கள். சேமிப்பு உயரும் என்பதால் உங்கள் மன அழுத்தம் குறைந்து எதிர்காலத்தை பற்றிய பயம் நீங்கும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை ஒரு இனிய வசந்த காலம் உங்கள் இல்லத்தில் வீசப்போகிறது. கணவன் மனைவிக்கிடையே கடந்த காலங்களில் ஏற்பட்ட தேவையற்ற வாக்குவாதங்கள், ஈகோ பிரச்சனைகள் மற்றும் 3ஆம் நபர்கள் ஏற்பட்ட குழப்பங்கள் அனைத்தும் இப்போது சூரியனை கண்ட பனி போல விலகும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அன்பு பாராட்டும் சூழல் உருவாகும். பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேர்வதற்கு இதுவே உகந்த நேரம். குடும்பத்தில் தடைபட்டிருந்த சுப காரியங்கள், அதாவது திருமணம், காதுகுத்து அல்லது கிரக பிரவேசம் போன்ற நிகழ்வுகள் இனி வரிசையாக கைகூடும். பிள்ளைகளின் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். அவர்கள் உங்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள். உறவினர்கள் மத்தியில் உங்களை பற்றிய மதிப்பு உயரும். இதுவரை உங்களுக்கு எதிராக செயல்பட்ட உறவினர்கள் கூட உங்கள் வளர்ச்சியை பார்த்து தாமாகவே வந்து உறவாடுவார்கள்.
இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் ஆளுமை திறன் அதிகரிக்கும். சிங்கம் போல கம்பீரமாக நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். உங்கள் பேச்சில் ஒரு வசீகரம் இருக்கும், அது மற்றவர்களை எளிதில் ஈர்க்கும். உடல் ஆரோக்கியத்திலிருந்து சிறு சிறு உபாதைகள் மறைந்து மிகுந்த புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீங்க. உங்கள் ராசிநாதன் சூரியனின் அருளும் குரு பகவானின் பார்வையும் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பதால் இந்த பொற்காலத்தை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில் தான் இருக்கிறது. தன்னம்பிக்கையை மட்டும் இழக்காமல் இந்த நல் வாய்ப்புகளை பற்றி கொண்டு முன்னேறுங்கள். உங்கள் வாழ்வின் ஒரு மறக்க முடியாத திருப்பு முனையாக அமைய போகிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் வாழ்வின் திசையை மாற்றக்கூடிய அந்த உன்னதமான 3 நாட்களை பற்றி இப்போது நாம் மிக ஆழமாக பார்க்க போகிறோம். இனி வரக்கூடிய நாட்கள் சாதாரணமான நாட்கள் அல்ல. இவை பிரபஞ்ச ஆற்றல் உங்க ராசிக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு அபூர்வமான காலமாகும். இந்த 3 நாட்களிலும் கிரகங்கள் சஞ்சாரம் உங்களுக்கு ராசிக்கு சாதகமாக அமைந்திருப்பதால் நீங்கள் தொடும் காரியங்கள் யாவும் பொன்னாக மாறும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. சந்திர பகவானின் நிலையும் உங்கள் ராசிநாதன் சூரியனின் பார்வையும் இணையும் போது உங்கள் ஆழ் மனதில் ஒரு புதிய தெளிவு பிறக்கும். இதுவரை எதை செய்வது எதை விடுவது என்று குழப்பத்தில் இருந்த உங்களுக்கு ஒரு தீர்க்கமான முடிவெடுக்கக்கூடிய மன வலிமை கிடைக்கும். புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்கள், புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட விரும்புபவர்கள் இந்த நாளை தேர்ந்தெடுக்கலாம். குறிப்பாக அரசாங்கம் சார்ந்த உதவிகள் அல்லது வங்கி கடன்கள் எதிர்பார்ப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு பெரியவர்களின் ஆசையும் இறைவனின் அருளும் முழுமையாக கிடைக்கும். உங்கள் ராசிக்கு நிலம் மற்றும் சொத்து சேர்க்கைக்கான யோகத்தை அள்ளித்தரக்கூடிய நாட்களாக அமைகிறது. நீண்ட நாட்களாக ஒரு வீடு வாங்க வேண்டும் அல்லது நிலம் வாங்கி போட வேண்டும் என்று கனவு காண்பவர்களுக்கு அந்த பேச்சு வார்த்தைகள் தொடங்க அல்லது முன்பணம் கொடுக்க இதுவே மிக சரியான தருணம். ஏற்கனவே சொந்த தகராறில் இருப்பவர்களுக்கு அன்று சுமூகமான தீர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. இது வெறும் சொத்து சேர்க்கைக்கான காலம் மட்டும் அல்ல, உங்கள் குடும்பத்தின் எதிர்காலத்திற்கான அடித்தளத்தை அமைக்கும் காலகட்டமாக இருக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் தொடங்குவது, பெண் பார்ப்பது அல்லது நிச்சயதார்த்தம் போன்ற சுப காரியங்கள் முன்னெடுக்க இந்த காலங்களை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவர்கள் மீது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். உங்கள் தன்னம்பிக்கையின் உச்சத்தை தொடும் நாட்களாக அமையும். உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய கிரக பலன்கள் உங்களை ஒரு புதிய உயரத்திற்கு இட்டுச் செல்லும். இதுவரை உங்களை ஏளனம் செய்தவர்கள் முன்னால் நீங்கள் சாதித்து காட்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தேடி வரும். அலுவலகத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைப்பதோடு உங்கள் மேல் அதிகாரிகள் உங்களை வியந்து பார்க்கும் சூழல் உருவாகும். வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்கள் அல்லது வெளிவட்டார தொடர்புகள் மூலம் லாபம் மீட்ட நினைப்பவர்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்கும். இந்த நாளில் நீங்கள் எதையும் துணிந்து செய்யலாம், ஏனென்றால் வெற்றி தேவதையின் பார்வை உங்கள் மீது விழுந்திருக்கும். உங்கள் உடலிலும் மனதிலும் ஒரு புதிய வேகம் பிறக்கும். சோர்வு என்பது நீங்கி சுறுசுறுப்பு உங்களை ஆட்கொள்ளும். பழைய கசப்பான நினைவுகளை தூக்கி எறிந்துவிட்டு ஒரு புதிய மனிதராக நீங்கள் உருவெடுப்பீர்கள். உங்கள் பேச்சில் ஒரு வசீகரமும் செயலில் ஒரு நேர்த்தியும் இருக்கும். இந்த நாட்களில் நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் சோம்பலை தவிர்த்துவிட்டு முழு மூச்சோடு செயல்படுவதுதான். அதிகாலையில் எழுந்து உங்கள் குலதெய்வத்தையும் சூரிய பகவானையும் வணங்கிவிட்டு உங்கள் பணிகளை தொடங்கினால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நினைவில் நிற்கக்கூடிய ஒரு பொற்காலமாக மாறும் என்பதில் அளவும் ஐயமில்லை. இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாமல் விழிப்புணர்வோடு செயல்பட்டு உங்கள் தலையெழுத்தை நீங்களே மாற்றிக்கொள்ளுங்கள். சிம்மராசி அன்பர்களே, உங்கள் வாழ்வில் வீசப்போகும் இந்த அதிர்ஷ்ட காற்றையும் வரப்போகும் பொற்காலத்தையும் நீங்கள் முழுமையாக அனுபவிக்க வேண்டுமானால் ஒரு மிக முக்கியமான விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். 1000 நன்மைகள் தேடி வந்தாலும் ஒரு சிறிய தவறு அந்த நன்மைகளை தடுத்துவிடக்கூடும். குறிப்பாக மனிதர்களிடம் மிகவும் எச்சரிக்கையாகவும் விழிப்புணர்வோடவும் இருக்க வேண்டியது அவசியமாகிறது. அவர்கள் யார், அவர்களை எப்படி அடையாளம் காண்பது என்பதை இப்போது நாம் விரிவாக பார்ப்போம்.
முதலாவதாக, உங்கள் முன்னேற்றத்தை கண்டு உள்ளுக்குள் பொறாமைப்பட்டு கொண்டு வெளி உலகிற்கு உங்களின் மிக நெருங்கிய நண்பரைப் போல நடித்து உங்கள் ரகசியங்களை திருட நினைப்பவர்களிடம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சிம்ம ராசிக்காரர்களாகிய நீங்கள் எப்போதும் வெளிப்படையான குணம் கொண்டவர்கள். உங்கள் மனதில் பட்டதை அப்படியே பேசிவிடுவீர்கள். ஆனால் அந்த பழக்கத்தை சற்றே மாற்றிக்கொள்ளுங்கள். நீங்கள் தொடங்க போகும் புதிய தொழில், உங்கள் சேமிப்பு விவரங்கள் அல்லது உங்கள் குடும்பத்தின் அடுத்த கட்ட திட்டங்கள் என எதையும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். உங்கள் திட்டங்களை சொல்லும் போது இதை நான் செய்து காட்டப் போகிறேன் என்று பெருமையாக சொல்வதை தவிர்த்து விடுங்கள். ஏனென்றால் உங்கள் வளர்ச்சியை விரும்பாத சில நபர்கள் உங்கள் கருத்துக்களை திருடி தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளவோ அல்லது உங்கள் முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டை போடவோ வாய்ப்புள்ளது. எனவே உங்கள் வெற்றியை சத்தமில்லாமல் சாதித்து காட்டுங்கள். அந்த வெற்றியை உலகுக்கு உங்கள் திறமையை உரக்க சொல்லட்டும். இரண்டாவது, உங்களை தேடி வந்து பெரிய தொகையை பணமாக கடனாக கேட்பவர்களிடம் நீங்கள் மிகவும் உறுதியாக இருக்க வேண்டும். உங்கள் ராசிக்கு இப்போது பண வரவு தாராளமாக இருக்கும் என்பதால் அதை எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் சிலர் உங்கள் உறவையோ அல்லது நட்பையோ ஆயுதமாக பயன்படுத்தி பாச போராட்டம் நடத்துவார்கள். இன்று கொடுத்து விடுங்கள், நாளை திருப்பி தருகிறேன் என்று மிக உருக்கமாக பேசுவார்கள். ஆனால் இந்த நாட்களில் நீங்கள் யாருக்காவது கைமாற்றாகவோ அல்லது கடனாகவோ பணம் கொடுத்து அந்த பணம் மீண்டும் உங்கள் கைக்கு வந்து சேர்வது என்பது மிக மிக கடினமான காரியம். அது மட்டும் இல்லாமல் கொடுத்த பணத்தை கேட்க போய் அந்த உறவே முறிந்து போகும் சூழலும் ஏற்படலாம். எனவே இப்போது என்னிடம் கையிருப்பில் பணமில்லை என்று நாசுக்காகவோ அல்லது உறுதியாகவோ மறுத்துவிடுங்கள். உங்கள் கடின உழைப்பால் வந்த செல்வத்தை மற்றவர்களுக்காக வீணாக்காமல் உங்கள் குடும்பத்தின் எதிர்கால தேவைக்காக சேமித்து வைப்பதே புத்திசாலித்தனம். மூன்றாவதாக, உங்களை வீணாக வம்பு எடுத்து உங்கள் கோபத்தை தூண்டிவிட்டு அதன் மூலம் உங்கள் நட்பெயரை கெடுக்க நினைப்பவர்களிடம் நீங்கள் மிக தொலைவில் இருக்க வேண்டும். அலுவலகத்திலோ அல்லது நீங்கள் வசிக்கும் இடத்திலோ சிலர் உங்களை பற்றி தவறான வதந்திகளை பரப்பலாம் அல்லது உங்கள் தன்மானத்தை சீண்டும் வகையில் பேசலாம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு கோபம் என்பது மூக்கின் நுனியில் இருக்கும் என்பதால் நீங்கள் உடனே பொங்கி எழுவீர்கள் என்று அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். நீங்கள் கோபப்பட்டு ஒரு வார்த்தை தவறாக பேசினாலும் அதையே காரணமாக வைத்து உங்களை பழிவாங்க அவர்கள் காத்திருப்பார்கள். இனி வரக்கூடிய நாட்களில் மனம் ஒன்றையே உங்கள் ஆயுதமாக கொள்ளுங்கள். உங்களை பற்றி யார் என்ன சொன்னாலும் அதற்கு எதிர்வினை ஆற்றாமல் ஒரு புன்னகையோடு கடந்து செல்லுங்கள். நீங்கள் அமைதியாக இருப்பதுதான் உங்களை வீழ்த்த நினைப்பவர்களுக்கு கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனையாக இருக்கும். உங்கள் ஆற்றலை வீண் விவாதங்களில் செலவழிக்காமல் உங்கள் இலக்கை நோக்கி செலுத்துங்கள். இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் சரியாக அடையாளம் கண்டு அவர்களிடமிருந்து உங்களை தற்காத்து கொண்டாலே போதும். இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் வாழ்வின் மிகச்சிறந்த நாட்களாக மாறும். உங்கள் விவேகமும் நிதானமும் உங்களை ஒரு உன்னதமான நிலைக்கு கொண்டு செல்லும். எந்த சூழலையும் உங்கள் ரகசியங்களை வெளியிடாதீர்கள். யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள். வீண் சண்டைகளில் ஈடுபடாதீர்கள். இந்த எச்சரிக்கை தான் நீங்கள் மனதில் கொண்டு செயல்பட்டால் உங்கள் பொற்காலத்தை தடுக்கும் சக்தி எவருக்கும் இருக்காது. சிம்மராசி அன்பர்களே, இவ்வளவு அற்புதமான யோகங்கள் உங்கள் வாசற் கதவை தட்டும்போது அந்த அதிர்ஷ்டத்தை முழுமையாக உங்கள் வசப்படுத்தி கொள்ள சில ஆன்மீக பரிகாரங்கள் செய்வது மிகவும் அவசியம். சிம்மராசிக்கு அதிபதியே ஆதித்யனாகிய சூரிய பகவான் தான். எனவே உங்கள் ராசிநாதன் வலுப்பெற்றாலே போதும் எத்தகைய தடைகளும் பனி போல விலகிவிடும். அதிகாலையிலேயே எழுந்து நீராடிவிட்டு சூரிய உதயத்தை பார்ப்பது உங்களுக்கு மகா நன்மைகளை தரும். சூரியன் உதிக்கும் போது அவருக்கு ஒரு செம்பு பாத்திரத்தில் நீர் எடுத்து அதில் சிறிது சிவப்பு மலர்கள் அல்லது குங்குமம் கலந்து நீங்கள் அதை படைப்பது உங்களுக்கு ஆளுமை திறனை அதிகரிக்க செய்யும். ஓம் சூர்யாய நமக அல்லது ஆதித்ய ஹிருதயம் துதியை உங்களால் முடிந்த அளவு பாராயணம் செய்யுங்கள். இது உங்கள் உடலில் ஒரு புதிய ஆற்றலையும் முகத்தில் ஒரு வசீகரத்தையும் உண்டாக்கும். உங்களை வீழ்த்த நினைப்பவர்களின் சூழ்ச்சிகள் உங்கள் முன்னால் எடுபடாமல் போக இந்த வழிபாடு ஒரு கவசமாக இருக்கும். அடுத்ததாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு கோதுமை தானம் செய்வது மிகச்சிறந்த பலனை தரும். இதை அனைத்தையும் நீங்கள் பண்ண வேண்டும். உங்களால் முடிந்த அளவு கோதுமையையோ அல்லது கோதுமையால் செய்த உணவையோ ஏழை எளியவர்களுக்கு அல்லது மாற்றுத்திறனாளிகளுக்கு தானமாக வழங்குங்கள். குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை வரும்போது இந்த தானத்தை செய்வது உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் தோஷங்களை நீக்கி செல்வ செழிப்பை உண்டாக்கும். தானம் என்பது வெறும் பொருள் கொடுப்பது மட்டுமல்ல, அது உங்கள் கர்ம வினைகளை குறைத்து உங்கள் பொற்காலத்தை விரைவுபடுத்தும் ஒரு செயலாகும். மேலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அந்த 3 நபர்களிடமிருந்து
இருந்து தப்பிக்கவும் கண் திருஷ்டி நீங்கவும் ஒரு எளிய பரிகாரம் இருக்கிறது. ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து உங்கள் தலையை 3 முறை சுற்றி அதை வீட்டின் வெளியே அல்லது ஓடும் நீரில் போட்டுவிடுங்கள். இது உங்களை சுற்றியுள்ள எதிர்மறை ஆற்றல்களை அகற்றிவிடும். செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை மாலை வேளையில் உங்கள் வீட்டு வாசலில் நெய் தீபமேற்றி குலதெய்வத்தை வேண்டிக் கொள்ளுங்கள். உங்கள் குலதெய்வ வழிபாடுதான் எத்தகைய ஆபத்துகளையும் அண்ட விடாமல் உங்களை காக்கும் மிகப்பெரிய அரணாக இருக்கும். சிவபெருமான் வழிபாடு சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்போதும் வெற்றியை தேடித்தரும். நீங்கள் அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யுங்கள். பிரதோஷ காலங்களில் நந்தி பகவானுக்கு பச்சரிசி வெல்லம் காப்பிடுவது உங்கள் பொருளாதார தடைகளை நீக்கி பண புழக்கத்தை அதிகரிக்கும். மன அமைதி கிடைக்க நமச்சிவாய மந்திரத்தை நீங்கள் கட்டாயம் 108 முறை அன்றாட சொல்லி பாருங்கள். உங்கள் கையில் ஒரு சிறிய சிவப்பு நிற துணியையோ அல்லது சிகப்பு கயிறையோ கட்டிக்கொள்வது உங்கள் தன்னம்பிக்கையை தூண்டும். சிவப்பு நிறம் சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் உகந்த நிறம் என்பதால் அது உங்களுக்கு பாதுகாப்பான உணர்வை தரும். இந்த எளிய ஆன்மீக முறைகளை முழு நம்பிக்கையோடு செய்யுங்கள். உங்கள் வாழ்வின் இருளை நீக்கி ஒளிமயமான எதிர்காலத்தை தொடங்கி வைக்கும் பொற்காலமாக அமையப் போகிறது. இனி வரக்கூடிய நாட்கள் நம்பிக்கையுடன் அடியெடுத்து வையுங்கள். வெற்றி நிச்சயம் உங்கள் பக்கம் இருக்கும். சிம்மராசி அன்பர்களே, உங்கள் வாழ்வின் ஒரு மிகப்பெரிய பொற்காலமாக அமையப் போகிறது என்பதில் எந்த ஐயமும் இல்லை. அதனால் வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க. கெட்டியாக பிடிச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.